இன்னைக்கு நாங்கள் கேள்விப்படுற ஒரு சில சம்பவங்கள் கொலைகள் கொள்ளை சம்பவங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் நடக்குமான்னு சொல்லி யோசிக்கிற மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. ஒரு பிக்மி டிரைவர் மிரட்டப்பட்டு பணம் பறிக்கப்பட்டிருக்கிற சம்பவம், ஏறாவூர் பிரதேசத்தில் ஒரு 15 வயதான சிறுவன் செய்திருக்கிற கொலை சம்பவம் ஒட்டுமொத்த இலங்கையையும் உலுக்கி போட்டிருக்கு. இலங்கையை சேர்ந்த 18 வயதான ஒரு யுவதி சென்னையில் கொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு சம்பவமும் இன்றைக்கு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு குடும்ப தகராறு காரணமாக ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிற இன்னொரு சம்பவமும் பதிவாகி இருக்கு. இதே நேரம் அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலைவினுடைய மனைவி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஒரு கடிதம் அனுப்பி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. அது உண்மையா பொய்யான்றது இதுவரைக்கும் முன்னணி ஊடக நிறுவனங்கள் உறுதி செய்யப்படலை. ஆனாலும் ஒரு சில ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கு. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு என்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இலங்கையை சேர்ந்த இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருந்த விழுப்புரம் அகதி முகாமில் வாழ்ந்து கொண்டிருந்த 18 வயதான ஒரு யுவதி கொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. விழுப்புரம் பிரதேசத்தில் இந்த 18 வயதான யுவதி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, குடும்பத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சென்னைக்கு ஒரு நண்பரை சந்திக்கிறதுக்குன்னு சொல்லி போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு ஊடகங்களினுடைய தகவலுக்கு அமைய சென்னைக்கு போன சந்தர்ப்பத்தில் நண்பர்களோட சேர்ந்து ஒரு பப்புக்கு போயிருக்கிறாங்க. பப்புக்கு போன நேரத்தில் 2 குரூப்புக்கு இடையிலையும் இந்த தரப்புக்கும் இந்த நண்பர்கள் கூட்டத்துக்கும் இன்னும் ஒரு சிலருக்கும் இடையில ஒரு வாய் தர்க்கம் பதிவாகி இருக்கு. அதுக்கு பிறகு அந்த பப்ல இருந்து இந்த 2 குரூப்பை சேர்ந்தவர்களும் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. வாய் தர்க்கத்தோட இந்த 2 குரூப்பும் வெளியில வந்ததுக்கு பிறகு வெளியிலையும் சண்டை நடந்து இருக்கு. அதுக்கு பிறகு மோட்டார் பைக்ல பயணம் செய்யற நேரத்தில் இந்த 18 வயதான யுவதியும் பின்னால 17 வயதான இன்னொரு சிறுமியும் இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. 2 பேரும் பைக்ல போன நேரத்தில் பின்னால கார்ல அந்த மற்ற குரூப்பை சேர்ந்த ஒரு சிலர் அந்த காருக்குள்ள 6 தொடக்கம் 7 பேர் இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. காரை பைக் மேல ஏற்றி கொலை செய்திருக்கிற சம்பவம் பதிவாகி இருக்கு. 18 வயதான யுவதியை காப்பாற்ற முடியல. பின்னால இருந்து பயணம் செய்து கொண்டிருந்த 17 வயதான அந்த சிறுமி வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு செய்தி தான் தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டதும் அங்க நடந்திருக்கிறது, பப்ல இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கிறது, வாய் தர்க்கம், அதுக்கு பிறகு பதிவாகி இருக்கிற கொலை சம்பவம் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்ட நேரத்தில் நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் இருக்க முடியும். ஆனா கடைசியில ஒரு 18 வயதான யான்சி சொல்லப்படுற ஒரு யுவதியுடைய உயிர் காவு கொள்ளப்பட்டிருக்கு. கார்ல ஏற்றி கொலை செய்திருக்கிற கொடூரமான சம்பவம் பதிவாகி இருக்கு. ஆரம்பத்தில் ஒரு சந்தேக நபர் முதல்ல கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குமூலத்துக்கு அமைய மற்ற 6 பேரும் கைது செய்யப்பட்டு மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மொபைல் சிக்னல் ட்ரேஸ் பண்ணப்பட்டு மற்ற வேறு சில இடங்கள்ல இருந்து மொத்தம் 7 பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறதா தமிழ்நாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கு. அந்த கார்ல ஒரு கட்சியினுடைய டிஎம்கே கட்சியினுடைய கொடி இருந்தது சொல்லியும் இன்னைக்கு ஊடகங்கள்ல அதிகம் பேசப்பட்டிருந்தது. ஒரு அரசியல் கட்சி சம்பந்தப்பட்டிருக்கிற நபர் என்ற மாதிரி. அதுக்கு பிறகு அந்த காருக்குரிய நபர்கிட்ட விசாரணைகளை நடத்தும் போது அந்த இளைஞர்கிட்ட விசாரிக்கும் போது அவர் சொல்லி இருக்கிறார், எனக்கும் அரசியல் கட்சிக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, என்னுடைய மாமா அரசியல்வாதியா செயற்படக்கூடிய ஒரு நபர் என்ற மாதிரியும் அந்த விதத்துல தான் அந்த கார்ல அந்த வாகனத்துல டிஎம்கேனுடைய கொடி இருந்தது என்ற மாதிரியும் அவருடைய வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு சொல்லியும் இன்னைக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. இலங்கையை சேர்ந்த 18 வயதான அகதி முகாமில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு யுவதி காரால ஏற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற ஒரு கொடூரமான சம்பவத்தை நாங்கள் இன்னைக்கு கேள்விப்படுறோம். விசாரணைகள் நடக்குது, என்ன நடக்க போகுது என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த இலங்கையில ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிற சம்பவம் ஏறாவூர் பிரதேசத்தில் 15 வயதான 14 சொல்லி ஒரு சில ஊடகங்கள் இருக்கு, 15 என்ற மாதிரியும் இன்னும் சில ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது. இப்படியா இருந்தாலும் 14 15 வயதான ஒரு சிறுவன் கொலை செய்யப்பட்டிருக்கிற சிறுவன் கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம்ன்றது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. 2-3 நாட்களுக்கு முதல்ல ஏறாவூர் பிரதேசத்துல ஒரு சிறுமி பாத்ரூம்ல இருந்து வாளிக்குள்ள நீர் நிரப்பப்பட்ட ஒரு வாளிக்குள்ள இருந்து சடலமா மீட்கப்பட்டிருக்கிற சம்பவம் பதிவாகி இருக்கு. அதுக்கு பிறகு போலீஸுக்கு சந்தேகம் விசாரிக்கும் போது அந்த கொலையை செய்திருக்கிறது அந்த சிறுமியுடைய அண்ணன். 11 வயதான சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 15 வயதான அந்த அண்ணன் சொல்லப்படுற மற்ற சிறுவன் போலீசால கைது செய்யப்பட்டிருக்கிறான். அந்த சிறுவன் தான் இந்த கொலையை செய்திருக்கிறான் என்றது முதற்கட்ட விசாரணையில போலீசால உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதை பற்றி பிரேத பரிசோதனைகள் நடத்தப்படும். அதுக்கு பிறகு நீதிமன்ற வழக்கு விசாரணைகள் போகும். இதுக்கு பின்னால் இருக்கிற அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா,
மொபைல் போனை பயன்படுத்துறதுல 2 பேருக்கும் இடையில நடந்திருக்கிற அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இடையில நடந்த ஒரு வாய் தர்க்கம் கடைசியில கொலையில முடிவடைஞ்சிருக்கு என்றது. அந்த வீட்டுல இந்த சம்பவம் நடந்த நேரத்துல யாருமே இருக்கல. அந்த 2 பிள்ளைகளுடைய அம்மா வந்து தொழில் நிமித்தமா வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்பா வேலை செய்யறதுக்குன்னு சொல்லி பிள்ளைகளை வீட்டுல விட்டு தனியை விட்டு வெளியில வேலைக்கு போயிருக்கிறாரு. வீட்டுல அப்பா திரும்ப வந்து பார்க்குற நேரத்தில் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து பார்க்குற நேரத்தில் தான் பாத்ரூம்ல சிறுமியினுடைய சடலம் கண்டுபிடிக்கப்படுது. அந்த நேரத்தில் சிறுவன் வந்து அண்ணன் வீட்டில் வெளியில எங்கேயோ போயிருக்கிறார். பிறகு போலீஸை கூப்பிட்டு விசாரிக்கும் போதுதான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றது சந்தேகம் ஏற்பட்டதுக்கு பிறகு அந்த 14-15 வயதான சிறுவன் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிற சம்பவம்ன்றது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிற சம்பவமா பதிவாகி இருக்கு. வீட்டில் யாரும் இல்லாம சின்ன பிள்ளைகளை விட்டு போகக்கூடாதுன்றதுக்கான ஒரு சம்பவமா தான் இதை வந்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இது நேரம் குருநாகல் வெள்ளவ பிரதேசத்துல ஒரு கொலை சம்பவம் பதிவாகி இருக்கு. கொலையை செய்ததா சொல்லப்படுற நபரும் வந்து அந்த கொலையை செய்ததுக்கு பிறகு தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் சொல்லி இன்னைக்கு ஒரு சில ஊடகங்கள் குறிப்பிட்டிருந்தது. அந்த பிரதேசத்தை சேர்ந்த 49 வயதான ஒரு பெண் வந்து கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு 2 பேருக்கு இடையில நடந்த வாய் தர்க்கத்தால் இந்த கொலை நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு 40 வயதான அதே பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபரும் வந்து அதே வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிற சம்பவம் பதிவாகி இருக்கு. 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு வாய் தர்க்கம் பதிவாகி இருக்கு. கொலையில முடிவடைஞ்சிருக்கு. அந்த நபரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். 2 பேருக்கும் இடையில இருந்த ஒரு முறையற்ற தொடர்பு தான் இந்த கொலைக்கான இந்த சம்பவத்துக்கான காரணமா இருக்கலாம் சொல்லி போலீஸ் சந்தேகிக்கிறதா ஒரு சில ஊடகங்கள் இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. குடும்பங்களுக்குள்ள இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகி இருக்கிற தொடர்ச்சி அந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறதையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது நேரம் நேற்று முந்த நாள்ல சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு வீடியோ வைரல் ஆகி இருந்தது. ஒரு பிக்மி டிரைவர் டேஷ் கேம்ல அவருடைய வாகனத்துக்குள்ளே இருந்த கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சி வந்து வைரல் ஆகி இருந்தது. ஒரு பிக்மி டிரைவர் வாகனத்தை ஓடிக்கொண்டு போறார். அந்த வாகனத்தில் இன்னும் 3 இளைஞர்கள் பயணம் செய்கிறாங்க. பின்னுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. டிரைவருக்கு பக்கத்தில் இன்னும் ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் கதைச்சு கொண்டு போற நேரத்தில் அந்த பிக்மி டிரைவர்கிட்ட கழுத்தை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு அந்த வாகனத்துக்குள்ள இருந்த பொருட்களை இந்த 3 பேரும் திருடி இருக்கிற ஒரு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு. அது மட்டும் கிடையாது, அப்படி கதைச்சு கொண்டு போற நேரத்தில் அவர் சொல்றாரு அதை கூட விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு தான் அந்த 3 பேரும் இருந்திருக்கிறாங்க சொன்னா போதைக்கு அடிமையான நபர்கள் என்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. கலைச்சு கொண்டு போற நேரத்தில் அவர் சொல்றார் இந்த வாகனம் என்னுடையது கிடையாது, நான் உரிமையாளர் கிடையாது, நான் வாடகைக்கு தான் இந்த வாகனத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னதும் சரி பரவாயில்லன்னு சொல்லி போட்டு அந்த வாகனத்தில் இருந்த பொருட்களை இந்த குரூப் வந்து திருடி இருக்கு. இந்த 3 பேரும் திருடி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த இளைஞன் மிரட்டப்பட்டு ஒரு இடத்துல வாகனம் நிப்பாட்டப்பட்டு ஏடிஎம்க்கு போய் பணத்தை எடுத்துதான் சொல்லியும் அந்த பிக்மி டிரைவரை வந்து மிரட்டப்பட்டிருக்கிற சம்பவமும் இதுல வந்து பதிவாகி இருக்கு. இதுக்கு பிறகு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிற போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த 3 பேரும் போலீசால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பொரள போலீஸ் வந்து வெளிக்கடை போலீஸ் பிரிவுக்குள்ள இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறதா சொல்லப்பட்டு பொரள போலீசால வந்து அந்த 3 பேரும் அந்த இளைஞனை மிரட்டி பணம் பறிச்சிருக்கிற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிற 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரி நகைக்கு பணத்துக்காக கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவங்கள் சம்பந்தமான செய்திகள் வந்து அண்மை நாட்களில் இலங்கையில தொடர்ச்சியா பதிவாகி கொண்டிருக்கு. அந்த மாதிரியான ஒரு சம்பவமாக தான் இதையும் பார்க்க வேண்டி இருக்கு. இன்னொரு பக்கம் அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் தலைவர் சுரேஷ் சலை வந்து இப்ப பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தொடர்ச்சியா தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் 90 நாட்களுக்கு மேலதிகமாக தடுத்து வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் இந்த 27ஆம் தேதி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணி இருக்கிறார்னு சொல்லி ஒரு ஊடகத்தில் வந்து செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. அதே ஊடகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது சுரேஷ் சலைவினுடைய மனைவி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஒரு கடிதம் அனுப்பி வச்சிருக்கிறாங்களாம். கணவர் வந்து கொடூரமான சித்திரவதைகளை எல்லாம் அனுபவிச்சு கொண்டிருக்கிறார். விசாரணை என்ற பெயர்ல வந்து சித்திரவதைகள் தான் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இதுக்கு நீங்க தலையீடு செய்து அவர் விடுவிக்கிறதுக்கு எப்படியாவது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி சுரேஷ் சலைவினுடைய மனைவி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சில ஊடகங்கள் இன்னைக்கு குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. அந்த கடிதத்துக்கு அமைய இதுல சில குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டிருக்கு. சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இருக்கிற ரவி செனவிரத்ன, இந்த 2 பேர் மேலேயும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட அதே தரப்பு எப்படி என்னுடைய கணவரை வந்து அதே குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரிக்க முடியும் சொல்லியும் அவங்க கேள்வி எழுப்பி இருக்கிறதா சொல்லப்படுது. இது தவிர அவர் வந்து உடல் ரீதியிலையும் உள ரீதியிலையும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். மோசமான நிலையில தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு இரவுல விசாரணை அதிகாரிகள் விசாரணைக்குன்னு சொல்லி போய் அவரை நிர்வாணமாக்கி ஒரு சில நபர்களுக்கு முன்னால
கொடூரமான முறையில் சித்திரவதை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லியும் அவருடைய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இதை தவிர ஒரு குறுகிய அறைக்குள்ள வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார், மனிதாபிமானம் இல்லாமல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார், எலிக்கடிகளுக்கு மத்தியில் இருக்கிறார், சட்ட மருத்துவ அதிகாரிகிட்ட முன்னிலைப்படுத்தப்படணும் சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் சிஐடி வந்து இதுவரைக்கும் அவரை சட்ட மருத்துவ அதிகாரிகிட்ட முன்னிலைப்படுத்தாமல் இருக்கு, தாமதப்படுத்தி கொண்டிருக்கு. இது மனிதாபிமானத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடு. அவர் வந்து விளக்கமறியலில் வைக்கப்படணும், இல்லாட்டி விடுதலை கிடைக்கணும் என்ற மாதிரி சுரேஷ் சலைவினுடைய மனைவி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வச்சு கடிதம் அனுப்பியிருக்கிறாங்கன்ற ஒரு தகவலும் இன்றைக்கு அதிகம் பேசப்பட்டிருந்தது. என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கடிதத்தில் வந்து எப்படியும் அதை ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான சாத்தியம் கிடையாது. தீவிரமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. பிரான்சுக்கு போய் பெறப்பட்ட வாக்குமூலம், அதுக்கு பிறகு தெரிய வந்திருக்கிற தகவல்கள் சொல்லி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணை வந்து ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிற பின்புலத்தில் இந்த கடிதம் பெருசாக கண்டுகொள்ளப்படும் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.